Good evening. Welcome to Pyramid Advisory to channel. இன்னைக்கு market close பார்க்கலாம். இன்னைக்கு வந்து week close தான் market. I'll tell you why. I mean, you all know that. 8 advances, 41 declines, 14,617 high, 357 low, 371 close. Okay, market வந்து first time வந்து weekly close. Previous week கீழே close ஆயிருக்கு. இதுக்கு every week மேல close ஆயிருந்தது. இப்போதான் first time லாஸ்ட் வீக் கூட இந்த வீக் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் டெய்லி க்ளோஸ் இன்னையோட அடுத்த நாள் அதிகமாக இருந்தால் புல்லிஷ் டெய்லி பேஸ். அதே மாதிரி எவ்ரி வீக்லி க்ளோஸும் வந்து போன வாரத்தோட போன ஃப்ரைடேவோட இந்த ஃப்ரைடே அதிகமாக இருந்த புல்லிஷ். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருந்துட்டு திடீர்னு ஒரு மைனஸில் வந்ததுனாக்கா தென் நெக்ஸ்ட் வீக் என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக்கும் இந்த வீக் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா the trend is changed in அர்த்தம். Okay, now broad market பார்க்கலாம். -6 FIA first day ரொம்ப நாள் பத்தி செல் பண்ணிருக்காங்க 635 crores. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக எனக்கு 6:30 தான் அப்டேட் ஆகணும், எனக்கு தெரியாது. 6 o'clock அப்டேட் ஆகணும். சப்ஸ்கிரைபர் ரெண்டு போட்டால் எனக்கு புரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் நேற்று தான் புரிஞ்சுது. கொஞ்சம் கேபேஜ் பாயில்ஸ் பாயில் த கேபேஜ் ட்வைஸ் மாதிரி மண்டையில் வச்சுக்கிறேன் ஹேரில். எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, அப்படி நேற்று தான் புரிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் இன்புட் சார். 635.69 1290.35 வந்து நல்ல நாள் விற்பாங்க. இப்போ சொல்லவே வேணாம், நிறைய விற்க போகிறாங்க அவங்க. 476 advances, 1473 declines. ஓகே, இது வெரி வீக். இது வால்யூம் 83 lakhs வால்யூம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நேற்று 81 lakhs, இன்னைக்கு 83 lakhs. ஓகே, Nifty 1.5% down, 0.82, 1.3, 0.3, 1.39, 1.34, 1.22, 0.58, 1.26, all down. A broad market is down. Okay, Bajaj Auto 11% up. எப்பயுமே வந்து ஒரு தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, அணைய போற ஜோதி எரியன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா ஜோதி வெறிய விட்டு அப்புறம் தான் அடிப்பாங்க. உங்களுக்கு 2 ஸ்டாக் காட்டுறாங்க, அதே நல்ல ஜோதி எரிய விட்டு அடிப்பாங்க. அதுதான் அந்த ஸ்டாக். 2 ஸ்டாக் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோல, எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ட்ராப்பு, போய் மாட்டிக்காதீங்க. டாப் லூசர்ஸ்ல ஆக்சிஸ் பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஐசிஐசிஐ பேங்க், ஹெண்டர்சன் பேங்க், எஸ்பிஐ எல்லாம் கேட்குது. வால்யூமில் பார்த்தா எல்லாமே ஒன்று மைனஸ். ஜேகே டயர் அது வந்து சம்டைம்ஸ் யாரோ ஒருத்தர் மட்டும், நீங்கள் ஒரு பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து ஒரு டைரக்ஷன் வாக் பண்ணிட்டு இருப்பாங்க. 1-2 பேர் ரிவர்ஸ் சைடு நடந்துன்னு இருப்பாங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி இவங்க தனியாக ஓடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அசோக் லேலண்ட் வந்து ப்ளஸ்ல இருக்கு. இவங்களே அடிப்பாங்க, எப்போ அடிப்பாங்க தெரியாது. ஸோ don't get carried away. There is some story which is happening in tire, but I don't know whether it's there across all tire companies. I don't know the full story of behind tire, so I can't comment on that. சேல் பாருங்க 10%. இந்த ஸ்டாக் வந்து நான் ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே வார்னிங் கொடுத்துருக்கேன். பயங்கர ஈக்விட்டி கேபிட்டல் அதிகம். இதை வந்து இதெல்லாம் அதாவது ஒரு 10 ரூபாய் ஷேரை மேலே ஆர்டினரி ஷேர் எடுத்துன்னு போகிறத விட சேல் மாதிரி கம்பெனி எடுத்துன்னு போனால் உள்ள நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி தான் சீன். இது ரொம்ப வேல்யூல யார் மைனஸ் இருக்காங்களா? இது ஓகே. பஜாஜ் ஆட்டோ பிளஸ் வேல்யூல ஆக்சிஸ் பேங்க், சாரி வேல்யூ ஆக்சிஸ் பேங்க் இவங்கெல்லாம் வீக் மைனஸ்ல இருக்காங்க. 78 அட்வான்ஸஸ் பாருங்க, 354. ஒரு போன 4 நாளைக்கு முன்ன 354 அட்வான்ஸ் இருந்தது. இப்போ 78, 6 டிக்ளைன் இருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ நிஃப்டி ஃபர்ஸ்ட் டைம் கன்சிக்யூட்டிவா 2 days கண்டினியூஸா ஒரு செல் கொடுத்துருக்கு. ஜெனரலா ஒரு நாள் செல் கொடுக்கும், அடுத்த நாள் வந்து மேலே ஏறி போயிடும். அந்த மாதிரி தான் இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 கன்சிக்யூட்டிவ் லெவல்ஸ்ல கீழே போயிருக்கு.
ஆட்டோ மட்டும் 1.4%. நிஃப்டி ஐடி அப்ல இருக்கு. 3 பிரைவேட் பேங்க் இட்ஸ் ஆல் ஆர் மைனஸ். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி வந்து RSI 50 இந்த லைன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீழே வந்திருக்கு. RSI வந்து 60 கீழே போகவே இல்லை. இப்போதான் ஒரு மாதிரி கீழே வந்திருக்கு. இங்கே வந்து RSI 58. ஸோ ஃப்ரெஷ் ஸ்ட்ரென்த்னாக்கா RSI 60 மேலே தான் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2 consecutive close above RSI 60 ஒரு ஈஸி வே டு ஐடென்டிஃபை ட்ரெண்ட் ரிவர்சல். ஓகே, நம்ம ஆல்ரெடி 50 பற்றி பார்த்துருக்கோம். 60 ஒரு நம்பர் தான். பட் 60 வந்து ரிஸ்கி டு ட்ரேடு. பட் இந்த மாதிரி இண்டிகேட்டராக பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஸ்டாக்கும் சரி 60 கீழே வந்துட்டு திருப்பி 60 மேலே ட்ரேட் ஆச்சுனாக்கா அது ஸ்ட்ரென்த் இது பிகமிங் ஸ்ட்ராங்னு அர்த்தம். நம்ம செயில் பார்த்தோம். செயில் எந்த ஸ்டாக்குமே சரி இந்த மாதிரி ஒரு கேப்பை போட்டு இந்த கேப் ஃபில்அப் பண்ணனா இது பேர் பிரேக் டவுன் கேப். பிரேக் டவுன் கேப்னா ஸ்டோரி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். தயவுசெய்து பவுன்ஸ் பேக்ல வெயிட் பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம இன்னைக்கு பார்த்தது ஆக்சிஸ் பேங்க் பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்க் 99 lakhs, 1.58, 2.13, 1.56. ஸோ இதுதான் லாஸ்ட் 618 கீழே பட் வீக் ஆகிடும். பட் ஆல்ரெடி இட்ஸ் நாட் ஐ மீன் இட்ஸ் செல் ஆஃப் தான் இது முக்கால்வாசி ஆக்சிஸ் பேங்க்கு. ஃபர்ஸ்ட் மறுபடியும் இப்போ அவர் பேர் பார்த்து மறந்து போயிடும். அப்போலோ டயர் செயில் வால்யூமில் யாரெல்லாம் கீழே போயிருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி வால்யூமில் மார்ஜினில் இருக்கிறது யாருன்னு பார்க்கலாம். டாட்டா பார்க்கலாம். செயில் பார்த்தாச்சு. பிஎன்பி, டாடா மோட்டார்ஸ், $28 crores, இங்கே 31 crores. முக்கால்வாசி கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வால்யூம் பாருங்க 28 crores, இங்கே 20 crores, 28 crores. இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா as per price volume analysis ஒரு புக்கு, வால்யூம் பிரைஸ் அனாலிசிஸ், விபிஏ அனாலிசிஸ், இந்த 50 அது மாதிரி ஆல் டைம் ஹைல ஒரு வால்யூம் பெரிய வால்யூம் போட்டு அதோட பெரிய வால்யூம்ல கீழே போச்சுன்னா ஸ்டோரி ஓவர்னு அர்த்தம். அது பார்த்துட்டோம். வேற எதுனா இருக்குன்னு பார்க்கலாம். வால்யூம்ல பிஎன்பி பார்க்கலாம். அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க் முன்னாடியே முடிச்சுட்டு இருக்காங்க பொழுது. 912 முடிச்சுட்டாங்க கதையா. ஆமாம். இங்கே வால்யூம் 22 crores. இங்கே பாருங்க 22 crores வால்யூம், இங்கே 21 crores. ஓகே, ஸோ டேஞ்சர் தான். இப்போ நம்ம வந்து எப்படி ட்ராப் பண்ணுறாங்கன்றத காட்டுறேன் பாருங்க. போரோ ரெனியூவல் பாருங்க. வால்யூம் 5 lakhs, 23 lakhs இங்கே வால்யூம், 46, 23 இங்கே பாருங்க, 44 இங்கே இந்த வால்யூம் இங்கே பாருங்க, 44 lakhs, 44 lakhs. ஸ்டோரி ஓவர், கத்தம். ஓகே, அதனால இந்த மாதிரி இந்த ஷேரை வந்து நீங்கள் ஒரு 30 டிகிரி ஆங்கிள் வாங்கலாம், 45 டிகிரியில் வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி போகும்போது வாங்கினீங்கன்னாக்கா டேஞ்சர். இந்த காம்போசிட் பாருங்க, இங்கிருந்து 244, ரெண்டே நாள் 352 க்ளோஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த வால்யூம் பாருங்க, 3 lakhs, இங்கே 2 lakhs, 1 lakh 70. இதெல்லாம் டேஞ்சரான சிக்னல். ஸோ இப்போ இதெல்லாம் ட்ரெண்ட் ரிவர்சல் அர்த்தம். திருப்பி போயிட்டு மேலெல்லாம் போகிறது ரொம்ப டவுட், அன்லெஸ் சம்திங் great happens in the company. So disclosure is like we have exited most of our positions and stocks, and whatever little more also we are exiting by Monday, Tuesday. It's a disclosure. We are completely
மியூச்சுவல் ஃபண்ட் விட்டு நம்ம லாஸ்ட் மண்டே வெளியே வந்துட்டோம். இந்த தடவை வந்து ஸ்டாக்ஸ் விட்டு வந்தாச்சு. ஸோ the disclosure, so our views on our view is negative on the market, but we'll try to give a normal commentary what the market tells us. I will not views commentary will be based on what the market is telling. So otherwise, like what else? Nothing more to say. Thank you. Have a nice day. Sorry for the delay.